மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காஷ்மீரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த துயர சம்பவத்திற்காக இந்த அவையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் உறுப்பினர்களும் தன்னுடைய வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். நமது நாட்டையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய இந்த கொடூரமான சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நமது அனுதாபங்களை தெரிவிப்பதோடு இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுத்திட ஒன்றிய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திட வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்தகைய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிற விதத்தில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் என்றைக்கும் துணை நிற்பார்கள் என்ற உறுதியை உங்கள் அனைவரின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காஷ்மீரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த துயர சம்பவத்திற்காக இந்த அவையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் உறுப்பினர்களும் தன்னுடைய வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். நமது நாட்டையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய இந்த கொடூரமான சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நமது அனுதாபங்களை தெரிவிப்பதோடு இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுத்திட ஒன்றிய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திட வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்தகைய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிற விதத்தில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் என்றைக்கும் துணை நிற்பார்கள் என்ற உறுதியை உங்கள் அனைவரின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்.